சுவாமி சரணமையப்பா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பம்பையில் வந்து கலந்துட்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா சபரிமலை வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே இந்த தொடர்ச்சியாக அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நாங்கள் நீலிமலையில் இறங்கி அடுத்ததாக எங்கே வந்திருக்கோம் வரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பம்பா நதிக்கு தான் வந்துட்டுருக்குறோம். ஸோ பம்பா நதியில் போய் நீராடி குளித்து முடிச்சுட்டு எங்களோட இருமுடி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து மலைக்கு ஏற போகிறோம். இந்த வருஷம் சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துட்டுருக்குது. ஸோ பம்பையில் போய் நாங்கள் குளிக்கணும். பம்பையில் தண்ணி வந்து இந்த வருஷம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ பம்பை நதி ஓரமாக போய் எங்களோட இருமுடியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோன்னா இறக்கி கீழே வச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் போய் குளிக்க போனோம். அங்கே குளிக்க போயிட்டு குளித்து முடித்து எல்லாமே எங்களுடைய இருமுடியை வந்து நாங்கள் வந்து மலைக்கு ஏறதுக்காக பூஜைலாம் செஞ்சு முடிச்சு எடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே கீழே வந்து இறக்கி வச்சாச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குளிக்க போயிருக்காங்க. எல்லோரும் குளிச்சுட்டு வருவாங்க. இங்கே பாருங்கள் என்னுடைய ஆனால் கூட்டம் வந்து சரியான கூட்டம் அலமோதுது பாருங்கள். பம்பையிலே பயங்கரமான கூட்டம். ஆனால் நாங்கள் போகிறோன்னா மழை கிடையாது. நாங்கள் வந்து மலையில் வந்து நனையும் கிடையாது, மழையே இல்லை. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிள்ளையார் கோயில்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைப்பாங்க. பம்பா நதி அடுத்தது பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட தேங்காய் உடைச்சி முடிச்சுட்டு அங்கேருந்து என்னுடைய பயணம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஐயப்போ சுவாமியப்பா சரணமப்பா சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பகவான் சரணம் பகவதி சரணம் சுவாமியே ஐயப்போ பாதபலந்தா பாதபலந்தா வேதபலந்தா ஐயப்போ வேதபலந்தா சொல்லும் முள்ளும் சொல்லும் முள்ளும். கார்த்திகை மாதத்தில் மாலை அஞ்சு ஐயப்பனுக்கு நேர்த்தியாக பக்தியாக நான் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு மண்டலமாக நாங்கள் சாமிக்கு பக்தியாக இருந்து இன்றைக்கி இந்த நாளில் வந்து படியே போயிட்டுருக்கோம். எல்லாருமே இருமுடி எடுத்துகிட்டு அம்பாலேருந்து பூஜை செஞ்சுட்டு எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 3 ஹவரில் உள்ளே போய்டும் நினைக்கிறோம். ஏன்னா இனிமேல் தான் எங்களுக்கு பீடு வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் ஆரம்பமே. இப்போ பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு மேக்கப்போட தான் இருக்கும். ஸோ பட்டெல்லாம் போட்டு பக்தியாக போக இன்னும் மலை பாதி மலைக்கே எங்களால் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது. ஏன்னா வேத்து கொட்டிடும். கடினமான மலை சபரிமலை. எல்லோரும் சொல்லுவாங்க சபரிமலைக்கு போகலாம் சொல்லிட்டு. ஆனால் அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த மலைக்கு போக முடியும். ஸோ அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா போக முடியாது. நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கலாம் ஐயப்ப மலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாரு, நான் எங்கள் தம்பி, இது பக்கம் ஒரு தம்பி, பின்னாடி மச்சான், எல்லாருமே மாலை அஞ்சு ஏம்பு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டோம். தெரிஞ்ச மாதிரி இன்னும் 3 ஹவரில் மலைக்கு ஏறிடுவோம்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் போகும்போது சொல்ல முடியாத அளவுக்கு மேடு, அப்பாச்சி மேடு, அழுதா நதி, சரங்குத்தி, இந்த மாதிரி மேடெல்லாம் கடந்து போய் ஆகணும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். என் ஸ்கிப்பை நான் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்க முடியும். விரதம் இருந்து இந்த ஐயப்பனுக்கான வந்திருக்கோம். சாமியே சரணமையப்பா. சரி சார், நீங்கள் மட்டும் சாமி. சாமியே சரணமையப்பா. நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி தாலுக்கு உன்செட்டிலேருந்து வரோம். 48 நாள் மண்டல விரதம் இருந்து ஐயப்பனுக்கான கடும் பயணம் மேற்கொண்டு வரோம். சாமியே சரணமையப்பா. சொல்லுவாங்க ஐயப்பன் சாமி. நீங்கள் எத்தனை மாலை போடுறீங்க சாமி? சாமி நான் 6வது டைம் மாலை போடுறேன் சாமி. 6வது மாலை போட்டிருக்கீங்களா? சாமி நான் 12வது சாமி. 12வது மாலை கன்னி சாமி. சாமி இப்போ தான் மொத்தம் சாமி. சாமி நீங்கள் மணிகண்ட சாமி 3வது மாலை சாமி. சாமி, அதாவது ஃபஸ்ட்டு கன்னிசாமி, செகண்ட் சாமி, 3வது மாலை சாமி மணிகண்ட சுவாமி, கன்னிசாமி. இந்த கன்னிசாமி வரும்போது மேடெல்லாம் இருக்கா தானே சாமி, இந்த சமமாக தானே இருக்குன்னு சொன்னார். நாங்கள் ஃபுல்லு பைபாஸ் தான் சாமி, சமமாக தான் கூப்பிட்டு வந்தோம். இங்கே வந்து ஆரம்பத்தில் சுவாமி பிள்ளையார் கோயில்கிட்டே இருந்து என்ன இது எங்கே போகுதுன்னு கேட்டார் சாமி. வரும்போது தான் தெரிஞ்சு பாதி வழியாக ஏன் சார் இந்த மாதிரி இருக்குது கேட்டிருக்காரு. இன்னும் போக போக நிறைய சாமி பார்க்க வேண்டியது இருக்குது. அழகாத சாமி அப்படின்னு கூப்பிட்டு வந்து சாமி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கார். இப்போ போக போக என்ன பார்க்கலாம் சாமி. வாங்க சாமி. சாமியே சரணமையப்பா. சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. பேசுனா வாங்க சார். வாங்க சார்.
பெத்ததலப்பள்ளி கிராமம். சாமி எத்தனை பேர் சாமி வந்தீங்க? 51 பேர் சாமி. 51 பேரா? ஆமா சாமி. நீங்க குருசாமி சாமி? ஆமா சாமி. இது எத்தனாவது மாலை சாமி போட்டிருக்கீங்க? 22வது மாலை சாமி. 22ஆ? ஆமா சாமி. சூப்பர் சூப்பர் சாமி. சாமி பாருங்க மாலை எவ்வளோ போட்டிருக்காருன்னு. சரி சாமி சரி சாமி. நீங்க தான் குருசாமியா? இன்னொரு குருசாமி எனக்கு மேல இருக்காரு. அவர் 32. அப்படிங்களா? ஆமா சாமி. சரி சார் சந்தோஷம் சாமி. சாமியே சரணமையா. சாமி சாமி கடவுளுடைய கோயில்கள் வந்து எங்கெங்க காட்டுக்குள்ள இருக்கோ அங்க இருக்கிற கோயில் எல்லாமே புனிதமானது, சக்தி வாய்ந்த கோயிலும் கூட. என்னைக்குமே நம்ம எந்த ஒரு கோயில் போடலாம் கஷ்டப்பட்டு போட மட்டும்தான் நமக்கு உண்டான பலன் கிடைக்கும் சாமி. அதே மாதிரி மனம் தளராம ஐயனை எந்த அளவுக்கு நீ பக்தியா இருந்தீங்களோ தின்னாலே அதே பக்தியோட இந்த ஒரு கஷ்டப்பட்டு போற அந்த ஒரு நல்ல ஒரு இந்த கடின உழைப்போட ஐயனை போய் அந்த முகத்தை பார்க்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு சந்தோஷமானது கிடைக்கும் சாமி. மனசை வந்து தளர விடாம சந்தோஷமா அந்த சுவாமியே சரணமையப்பா அந்த திருமந்தத்தை சொல்லிட்டு மனசார மலையருங்க சாமி. கண்டிப்பா சரணமையப்பா சுவாமியே. చెప్పండి స్వామి. విశాఖపట్నం. ఎవరు వచ్చినారు స్వామి మీరు? విశాఖపట్నం. ఎవరు వచ్చి ఎంత జనం వచ్చినారు? 11 మంది. ఇప్పుడు అందరూ పోయినా ఆయన రైతు అది ఇది టెంకాయ లోపల ఎట్లా ఉండే మీకు? బాగున్నా స్వామి శరణమయ్యప్ప. మంచిది స్వామి. சாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம பம்பேரதி கிளம்பிட்டு நீலிமலை தாண்டி நீலிமலை முடிவு வந்திருக்கோம். இந்த இடத்துல எவ்வளோ தூரம் இருக்குது, அப்பாச்சி மேடு அதெல்லாம் இருக்குது, அதுதான் ஐட்டமெல்லாம் இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே மலையை ஏறிட்டு போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் இப்போ பாருங்கள் 2 பன்னி வந்து அது பாட்டுக்கு மேய்ச்சிட்டு கிடக்கு. ஆனால் எதுவுமே பண்ணலை, யாருமே எதுவும் செய்யலை, அது பாட்டுக்கு சுதந்திரமாக வாழ்ந்துட்டு கிடக்கு. சாமியே சரணமையப்பா. நீலிமலை தாண்டி அப்பாச்சி மேடு இப்போ கீழே வந்திருக்கோம். புது அப்பாச்சி மேடுங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது கடினமான பணின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாமியை பலத்தையும் தேக பலத்தையும் அந்த ஐயப்பன் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாரு சாமி. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. நமக்கு பத்மநாப சுவாமி கஷேத்திரம் அது முடிஞ்சதுக்கப்புறம் சபரிமலை தான் பெருசு. சூப்பர். இந்த எல்லா வருஷமும் இங்கே சபரிமலைக்கு வந்தால் தான் மனசு நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பா சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. அப்பாச்சி மேடு வெற்றிகரமாக வந்துட்டோம் சாமி. இன்னும் அடுத்து வந்து சரங்குத்தி வரப்போகுது. அது வெற்றிகரமாக முடிச்சுட்டா பாதி வரையும் வந்த மாதிரி சாமி. நல்லா இருந்துச்சு சாமி. சாமி இந்த வருஷம் ஐயப்ப மலை வர்றதுன்றதுனால உங்களுக்கு எப்படி சந்தோஷப்படுறீங்க? இந்த மலைக்கு வரதுனால சாமி சந்தோஷமாக தான் இருக்குது சாமி. சாமி சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷமா இருக்குது. வருஷம் மாலை போடுறீங்களா சாமி? சாமி ஐயப்பா நீங்க? ஆமாம் சாமி, வருஷம் மாலை போட்டுருவோம். வருஷம் மாலை போடுறீங்களா சாமி? 2வது வருஷமோ என்ன சாமி நேர்த்தி கடனுக்காக மாலை போடுறீங்களா சாமி? சந்தோஷம். ஐயப்பா நீங்க சாமி? சரணமையப்பா. சொல்லுங்க சாமி. வருஷம் மாலை போடுறோம் சாமி. எதுக்காக மாலை போடுறீங்க சாமி? சந்தோஷமா இருக்கு சாமி. சாமிக்கு வரணுன்ட்டு சந்தோஷம். சாமிக்கு வரணுன்ட்டு ஒரு சந்தோஷம் சாமி. சாமி பார்க்கணும் வரணுன்றதுக்காக மாலை போடுறீங்க சாமி? ஆமாம் சாமி. ஐயப்பா நீங்க சாமி? நான் கன்னிசாமி சாமி. இப்போ தான் முதல்ல வரேன் சாமி. உங்களுக்கு இத்தனை வருஷமா ஏன் மாலை போடாது இருந்தீங்க, இந்த வருஷம் ஏன் மாலை போட்டீங்க சாமி? தெரியல சாமி. ஐயப்பன் மேலே ஒரு அலாதியாத ஒரு பிரியம் வந்துடுச்சு. நம்ம குடும்பமும் நம்மளை சுற்றிக்கிறவங்களும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டி பையனுக்கு வந்து நான் யாத்திரை வந்திருக்கிறேன். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா நீ? நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேனி கோட்டையில் வர ஐயப்பா. அதாவது இது 3வது மலையில் வரேன். மணிகண்ட சுவாமி. மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஐயப்பனை நினச்சி கடன் தவம் இருந்து ஐயப்பனை நினச்சி நம்ம வந்து இந்த 40 நாள் மண்டல விரதம் இருக்கிறோமோ, நம்ம ப்ராப்பராக மண்டல விரதம் அந்த விரதம் இருந்து வரும்போது ஐயப்பன் வந்து இந்த பாதையெல்லாம் நமக்கு எளிதாக கொடுத்துருவார். ஸோ வரப்போகிற ஐயப்பன்மார்களெல்லாம் கடுமையாக விரதம் இருந்து குருசாமி பேச்சு கேட்டு கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஐயப்பன் இந்த அப்பாச்சி மேலாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு சல்லுன்னு போய் சாமி போய் சல்லு இறங்கி போயிடலாம் சாமி. நான் வந்து 1992 மாலை போட்டேன். அந்த 92 மாலை போட்டது எனக்கு குருசாமி வந்து ஏகாம்பரம் ஃபஸ்ட்டு. சரி சாமி. அவர் மூலியமாக தான் ஏகாம்பரம் மூலியமாக தான் நான் வந்து அறிவுமாகி இந்த ஐயனை வந்து ஐயப்ப ஐயனை பார்க்க வந்தேன் சாமி. இப்போ நீங்கள் மட்டும் மாலை போடாமல் உங்கள் கூட எத்தனை பேர் வந்துருக்காங்க சாமி? இப்போ இன்றைக்கி வந்து இந்த வருஷம் என் கூட வந்தவங்க வந்து 27 பேர் வந்துடுறாங்க சாமி. அதில் எத்தனை கன்னிசாமி சாமி? கன்னிசாமி வந்து 3. சந்தோஷம் சாமி. இன்னைக்கு சாமியே சரணம். சாமியே சரணம். இப்போ அவங்க வரணும் இப்படி பார்த்தா பல்லச்ச கன்னி சாமியார் வராங்களே, அவங்க மாலையை பொறுத்த நிலைமை என்னதான் ஆகுறது? நீ எத்தனை வருஷம் உட்காந்துருப்பாங்க? ஐயப்பா சாமியோட ஐயப்பா விளையாடு சாமி
அடுத்த கலியுகம் வந்தால் தான் சாமி ஆமா முடியும். சாமி ஆமா சாமி அப்ப முடியாது சாமி. ஆமா சாமி யாரும் இல்ல எங்க சாமிக்கு நிகராக தெய்வம் இல்ல. சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா. சாமியே ஐயப்பன் சுவாமியே நம்மள வாசனே மோகனமூர்த்தியே தேவாதி தேவனே ஓம் சுவாமியே சாமியே சரணமையப்பா. சாமி நம்ம அப்பாச்சி மேடு தாண்டி இப்போ சபரிபீடம் வந்துட்டோம். நம்ம சரங்குத்தியில் எல்லா கன்னிமார்கள்லாம் வந்துட்டு ஆடிட்டாங்க. இப்போ சபரிபீடம் தாண்டி இப்போ சபரிமலை ஏற போகிறோம். ஓம் சாமியே சரணமையப்பா. ശ്രദ്ധിക്കുക. എറണാകുളം ജില്ലയിൽ ആലുവ കടവ് എന്ന സ്ഥലത്തുനിന്ന് വന്നിരിക്കുന്ന മനോജ് സ്വാമി ഗിരിസ്വാമി തങ്ങൾ സന്നിധാനത്തോ പരിസരത്തോ ഉണ്ടെങ്കിൽ சாமி 18 படி ஏறி பகவானை பார்த்துட்டு அங்கே நேத்தாங்க உடச்சிட்டு அப்புறமாலாம் இதில் போட்டு அபிஷேகம் செய்யும் சாமி. காலையில் அபிஷேகம் செய்யறதுக்காக தான் இது நீங்க வாங்கி. இப்போ போய் நாளைக்கு காலைல வர போறீங்களா? ஆமாம் சாமி, நாளைக்கு எவ்வளோ நேரம் தான் அபிஷேகம் பண்ணிட்டு தான் சாமி நான் வருவோம். ஸோ இப்போ போய் தரிசனம் பார்க்க மாட்டீங்க சாமி? தரிசனம் முடிஞ்சா பார்க்கும் சாமி, இல்லைன்னா காலையில் பார்க்கும் சாமி. காலையில் பார்ப்பீங்க. ஆமாம் சாமி, ஸோ நெய்யபிஷேகம் பண்ண போறீங்க. பண்ண போகிறேன் சாமி. சுவாமியே சரணமையப்பா. சாமி சொல்லுங்க சாமி. இப்போ அப்பாச்சி மேடு நல்லதான் இது என்னது சரங்குத்தி தாண்டி வந்திருக்கீங்க. இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்கு சாமி நீங்கள்? இன்னொரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். 1 கிலோமீட்டர் சாமி? 1.5 கிலோமீட்டர் தூரம். 1.5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கீங்களா சாமி? ஸோ இப்போ வந்து உங்களுடைய பக்தி பயமாக எல்லாம் போகிறீங்க. ஆமாம் சாமி. குருநாதா ஏய் சரணமையப்பா. அதாவது ஐயப்பனுக்கு விரதம் இருந்து வாழ்க்கையில் மோட்சத்தை தேடி போகிறவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த சன்னிதானத்தை வந்து தான் சேரணும். இந்த சின்ன வயசுலேயே எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சு நிற்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக ஐயப்பனை விரதம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மோட்சம் கேரண்டி. அதுதான் நான் இன்றைக்கி மெயினாக வந்திருக்கேன். இது எல்லா பிறப்பிறக்க வேண்டும், இன்புற்றிருக்க வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும், இப்பிறப்பு எனக்கு அறுக்க வேண்டும் என்று என் வேண்டுதல். சாமி, அதாவது எல்லா கடவுளை விட இந்த ஐயப்பன் அப்படின்றவங்க மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கூட்டம் கூடுது, இந்த அளவுக்கு பக்தி பயமா பிரம்மச்சாரி விரதத்தை வந்து என்ன விஷயம் வந்துட்டு என்ன விஷயம் சாமி? நீங்கள் மற்ற எல்லா பொதுவாக நம்ம சன்னியாசி போகிறவங்கிறவங்க வந்துட்டு குடும்ப வாழ்க்கைலாம் திறந்துட்டு கடைசி தான் போவாங்க, வயசானதுக்கப்புறம் சன்னியாசியே போவாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கை வாழும்போதே ஒரு சன்னியாசி விரதம் இருந்து வரது ஐயப்ப சாமிக்கு மட்டும்தான். அந்த விரதம் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு மன தூய்மையும் அக தூய்மையும் புற தூய்மையும் கொடுத்து நமக்கு மூச்சு தள்ளி தரதான் ஐயப்பனோட இது. அதனால தான் அவர் இத்தனை வருஷம் பார்த்தா பல லட்சம் மக்கள் வந்துட்டு அவரை நாடி வர காரணமும் அதனால தான். சாமியே சரணம். சாமியே சரணமையப்பா. எப்படியோ ஐயப்பா சபரிமலை வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே வாத்து ஷார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.